பிக் பாஸ்ல இன்னைக்கு வேக்கப் சாங்ல ஏகப்பட்ட விஷயங்கள் மறைச்சு வச்சிருக்காங்க. அது ஒன் பை ஒன்னா டீகோட் பண்ணி பார்க்க போறோம். ஒரு எலிமினேஷனா, 2 எலிமினேஷனா, அந்த சாங் என்னென்னலாம் குறிக்குது அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் லைக் பண்ணிருங்க. ஸோ நீங்க போடுற லைக் மூலியமா வீடியோ ரெக்கமெண்டேஷன் ஆகும். அதுக்கு தான் நான் லைக் கேட்கறேன். அதை மறக்காம பண்ணிருங்க மக்களே. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் ஒரு எலிமினேஷனா 2 எலிமினேஷனான்ற மாதிரி குழப்பத்தில் இருப்பீங்க. அதில் ஒரு எலிமினேஷன் உறுதி, கலையரசன் தான் அப்படின்றத ஆல்மோஸ்ட் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் எலிமினேஷன் இருக்கா இல்லையா அப்படின்றது தான் டவுட்டாக இருக்குது. இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. ஒன்று கன்ஃபார்ம், அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு வேக்கப் சாங் போட்டிருக்காங்க. என்ன வேக்கப் சாங்னா, ஒரு குச்சி ஒரு குல்ஃபி அப்படின்ற சாங் தான். போயிட்டு நான் இந்த சாங்கை செக் பண்ணும்போது, இந்த சாங்கை எழுதியவர் யார் தெரியுமா? கானா வினோத். அந்த கானா வினோத் வீட்டுக்குள்ள தான் இருக்காரு. ஸோ இந்த பாட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நபரை தவிர மிச்ச 4 பேர் அந்த பாட்டில் குடிக்குது. அந்த எலிமினேஷன்ல இருக்காங்க இல்லையா, கமருதீனை தாண்டி மிச்ச 4 பேருமே அந்த பாட்டில் குறிக்குது. முதல் விஷயம், அந்த பாட்டை எழுதியவரே கானா வினோத் தான். அவர் வீட்டுக்குள்ள இருக்கார். ஏன் இந்த பாட்டை போட்டிருப்பாங்க அப்படின்றத யோசிச்சு பார்க்கும்போது, கானா வினோத்தோட பிறந்த நாள். ஸோ கானா வினோத்தோட பிறந்த நாளுக்கு அவருக்கு பிடிச்ச ஒரு சாங்கை போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஸோ கானா வினோத்தை பாட்டை போடலான்றதை ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. அந்த பாட்டுல நமக்கு நாமினேஷன் சம்பந்தப்பட்ட க்ளூ கொடுக்கணுன்றதையும் அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இந்த பாட்டு செலக்டும் பண்ணியிருக்காங்க. அதுல சில க்ளூஸுமே வருது. ஸோ இது கானா வினோத் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக போடப்பட்ட பாட்டு. அதனால கானா வினோத் எலிமினேஷன்ல கிடையாது. இருக்காரு, அவர் எலிமினேட் ஆக மாட்டார். ஏன்னா ஓட்டிங்ல டாப்ல இருக்கிறதால வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி நபர்களை தூக்குவது ரொம்ப கஷ்டம். முதல் விஷயம், கானா வினோத் அவுட் ஆயிட்டாரா. அடுத்த 3 பேர் யாரு இருக்கா? பார்வதி, கலையரசன் மற்றும் அரோரா. இதுல ஒரு குச்சின்னா என்ன? ஒரு குச்சி மாதிரி இந்த வீட்டுல யாரு இருக்கா சொல்லுங்க? ஒரு குச்சி ஒரு குல்ஃபி அப்படின்ற மாதிரி இந்த வீட்டுல ஒரு குச்சி மாதிரி இருக்கிறது யாருன்னா, ஒன்னு கலையரசன் நாமினேஷன்ல இருக்கிறது, 2வது அரோரா. ஸோ கலையரசன் ஆல்ரெடி நாமினேஷன் வந்துட்டார், எலிமினேட் ஆயிட்டாருன்னும் போது அவரை தவிர்த்துருவோம். எப்படி அவரை தவிர்த்துருவோம்? அவர் போயாச்சு. இப்போ ஒரு குச்சி ஒரு குல்ஃபி அப்படின்ற ஒரு பாட்டோட வரிகள் இது ஒரு பெண்ணை குறிக்கிறது. பெண்ணை தானே குறிக்குது. அப்ப அங்க இருக்கிற பெண்கள் ஒன்னு பார்வதி, இன்னொன்னு அரோரா. ஸோ இதுல ஒரு குச்சி ஒரு குல்ஃபின்னா, குச்சி வந்து கலையரசனா வச்சுப்போம். குல்ஃபின்றது வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் பார்வதி ஆர் அரோராவா தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச அந்த பாட்டோட லிரிக்ஸும் லைன்ஸும் இது எல்லாமே எந்த இடத்துலையுமே பார்வதியை குறிப்பிடுற மாதிரி எனக்கு தெரில. இச்சி கொடுப்பேன் அடிமூணுலே, இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் மீனிங்ஸும் சம்திங்ஸ் இருக்கு. அதில் டபுள் மீனிங்குமே சம்திங்ஸ் இருக்கு. அந்த பாட்டோட லிரிக்ஸ் காமிச்சது ஃபுல்லாகவே அரோராவை தான் குறிக்கிறதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஃபீமேல் சாங், அது மோஸ்ட்லி இட் வில் ஷோஸ் லைக் அரோரா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் வருது. ஸோ அதில் மகாலட்சுமி, வந்த மகாலட்சுமி இதெல்லாம் சொல்றது இவங்க தான். அதுலேயும் குறிப்பாக ஒயிட் கலரை மீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் பார்வதி வந்து டஸ்கி கலர் தானே, ஆனால் ஒயிட் கலர் வந்து அரோரா தான். ஸோ அந்த ஒயிட் கலரும் அவங்கள தான் மேட்ச் ஆகுது, இந்த லைன்ஸுமே அதான் மேட்ச் ஆகுது. இது ஒரு பக்கம். அந்த ஷோ அந்த சாங் வந்தப்ப காமிச்சது யாரை விஷுவலைஸ் அதிகமாக பண்ணாங்க பிக் பாஸ் டீம் அப்படின்றதையும் நான் அந்த ஆங்கிலையுமே வீடியோ திரும்ப செக் பண்ணி பார்த்தேன். அதில் விஷுவலைஸாக பார்க்கும்போது 2 பேருமே காமிச்சாங்க. ஆனால் பார்வதியோட ஸ்லைட் ஐயரா அரோராவை தான் காமிச்சிருக்காங்க. ஸோ பார்வதியோட ஸ்லைட் ஐயரா அரோராவை தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இன்னொரு எலிமினேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு குச்சி ஆல்ரெடி அவுட் ஆயிடுச்சு. இப்போ அந்த குல்ஃபி வெளியே போகணும். அந்த குல்ஃபி வந்து அரோரா தான் அப்படின்றது நான் இந்த எல்லா ஆங்கிளையும் செக் பண்ணி பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. ஸோ கலையரசன் வெளியேறினாலும் இந்த கேம்ல பெரிய பயன் இல்லை. அவர் வீட்டுக்குள்ள இருந்து பெருசா ஒரு கண்டென்ட் கொடுக்க போறது இல்லை, அப்படியே கோவப்பட்டு பேசிடவும் போறது இல்லை. ஸோ அந்த வகையில கலையரசன் காலி. 2வது வந்து பாத்தீங்கன்னா அரோரா வீட்டுக்குள்ள இருந்து என்ன பண்றாங்கன்னு தெரியல. சம்டைம்ஸ் பேசுறதெல்லாம் ரொம்ப சென்சிபிளா இருக்கு. பார்வதிக்கெல்லாம் 2-3 இடத்துல லாக் பண்ணியிருக்காங்க, செமையா லாக் பண்ணியிருக்காங்க. திக்கி திணறின பார்வதியை கூட நம்ம பார்க்க முடிஞ்சு அரோரா கேள்விகளால அவங்க பேச முடியாம இல்லைன்னா நான் தள்ளி போறோமா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட நபர், பயங்கரமா யோசிக்கக்கூடிய நபர், அவங்களோட முழு திறமையே இந்த ஷோல வெளிக்காட்டுல. அவங்க வெளிக்காட்டின திறமைகள் எல்லாமே துஷார் கூட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்களே தவிர்த்து வெளியே வந்து ஓப்பனா தைரியமா பேசுறதோ, ஓப்பனா உடைச்சு அடிக்கிறதோ, அந்த மாதிரி ஓப்பனா அங்க டிஸ்கஸ் பண்ற யோசிக்கிற பாயிண்ட்லாம் தெரியவா போல்டா வச்சிருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கான தகுதிகளும் சரி அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம். பட் அவங்களுக்கு வீட்டில் எதுக்கு வந்தோம், நான் காசு சம்பாதிக்க வந்தேன் அப்படின்றது மட்டுமே இருக்க தவிர்த்து இந்த ஷோக்கு வாங்குற காசுக்கு நம்ம உண்மையா இருப்போம், இந்த ஷோக்கு கரெக்டா உழைப்போம் அப்படின்ற எண்ணம் இல்லை. அதுல இந்த வீட்டுக்குள்ள பல பேருக்கும் இல்லை. அதுல இவங்களுக்கு ஒரு நபர் கிட்டத்தட்ட இந்த மிக்சர் கேட்டகரின்னு சொல்லுவோம் இல்லையா, வந்த வாரத்துலேருந்து டில் நவ் அப்படின்ற கேட்டகரியில அவங்க பேசுறது எல்லாமே எபிசோட்ல வரா மாதிரி கண்டென்ட்டே இல்லாம போச்சு. ஸோ வாரத்துலேருந்து நிறைய பாயிண்ட் பேசினாங்க. அதுக்கப்புறம் சுத்தமாக பேசுறதும் இல்லை, எபிசோட்லுமே வரல. எபிசோட்ல வராத நபர்களுக்கு எப்படி மக்கள் ஓட்டு போடுவார்கள் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா.
ஸோ நம்ம அன்அஃபிஷியலை செக் பண்ணி பார்க்கும்போதும் அரோராவுக்கும் கலையரசனும் ரொம்ப க்ளோஸ் டிஃபரன்ஸில் போகுது, 50 60 100 200. ஸோ இவ்வளோதான் டிஃபரன்ஸில் போகுது. ஸோ அதில் சேனல் வில் டிசைட் கலையரசனை எடுக்கலாமா இல்லை அரோராவை எடுக்கலாமா அப்படின்னும் போது கலையரசனை ஆபியஸ் சாய்ஸாக எடுத்திருக்காங்க. ஓகே, அரோராவுக்கு அந்த துஷார் கூட ஏதாவது நடக்கும்ன்ற மாதிரி பார்த்துருப்பாங்க. இப்போ 2வது எலிமினேஷன் அப்படின்றது உறுதிப்பட்டானா தேர் இஸ் நோ சாய்ஸுங்க, தேர் இஸ் நோ சாய்ஸ். அரோரா தான் தூக்குவாங்க, வேற வாய்ப்பே இல்லை. ஒரு வேளை டிஆர்பி எகிரணும், அவனை மக்கள் இதை குவியணும் அப்படின்னு பார்த்தா பார்வதியை தூக்கினாங்கன்னா அது நடக்கும். ஸோ மக்கள் கூட்டத்தையும் இதெல்லாம் வர வைக்கணும்னா ஒரே ஆப்ஷன் பார்வதி எடுத்தானா ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கராக இருக்கும். அப்படியும் சில விஷயங்கள் போயிட்டு இருந்தா தகவல் அப்படி எடுத்தா டிஆர்பிக்காக பண்ற ஒரு விஷயமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி டிஆர்பி முங்கி கொண்டு போய்கிட்டு இருக்கிறது. ஸோ பார்ப்போம் 2 எலிமினேஷன் இருக்கா இல்லையான்ட்டு. வேக்கப் சாங்ல குறிப்பிடும் நகர் அரோரா அப்படின்றத சொல்லி வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.